Hey friends, welcome to Lata's Cookbook. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி தான் சுத்தம் சோறு போடும் இல்லையா. அதே மாதிரி இங்கிலீஷில் சொல்லும்போது cleanliness is next only to godliness அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமஸ் பாட்டு ஒன்று இருக்குது கமலஹாசன் சாரோடது. அது வந்து என்னென்னா, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு தான். இது என்னது சுத்தத்தை பற்றி இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா அப்படின்னாக்கா, ஆமாங்க, அதுதான் டாபிக். க்ளீனாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், அது அவசியமும் கூட. மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளீனாக ஒரு வீட்டை வச்சுக்கிறது வந்து ஒரு வீட்டில் இருக்கிற நபர்களோட ஒரு ஆர்டிஸ்டுக்கு இதை காமிக்கிறது. அவர்களுடைய குணாதிசயங்களை நம்ம அந்த வீட்டை பார்த்தே நம்ம எடை போட்டுவிடலாம். வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வீட்டை வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தோன்னாக்கா புக்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் வந்து கலை பொருட்களுக்கு, கிராஃப்ட் ஒர்க், அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம மனிதர்களை நம்ம எடை போட்டு விடலாம். இவங்க இப்படி இந்த கிளீனிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், சுகாதாரம் கூட. நமக்கு வந்து நம்மளோட உடல்நிலையெல்லாம் அதுதான் தீர்மானிக்கிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு க்ளீனாக இல்லாத வீட்டில் எப்படி எல்லாரும் இதுவாக ஹெல்த்தியாக இருக்க முடியும்? ரொம்ப க்ளீனாக இருக்கணுங்கிறது அத்தியாவசியம். சுத்தமாக ஒரு வீடு இருந்தாலே சுறுசுறுப்பு நம்மளை வந்து அப்படியே அள்ளிக்கும், நம்மளை வந்து தொத்திக்கும். அப்படியே சுறுசுறுப்பாக நம்ம செயல்படணும்னா நம்ம மாத்திரம் சுத்தமாக இருக்கக்கூடாது, வீட்டை படு சுத்தமாக படு க்ளீனாக வச்சுக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு இன்னொரு சைடு ஒன்று இருக்குல்ல, இதோட இன்னொரு விளிம்புக்கு நம்ம போவோம். க்ளீனாக இருக்கணும் அவசியம்தான். ஆனால் க்ளீனிங்கே ஒரு பைத்தியக்காரத்தனமாக சில பேர் பண்ணுவாள். அதாவது சதா சர்வகாலமும் துணி எங்கேயுமா திண்டாடிட்டுப்பா, டஸ்டர் கிளாத்தை அதுவுமா திண்டாடுவா, எப்போ பாரு தொடச்சி வச்சுட்டு இருப்பா, எப்போ பாரு எல்லா இடத்தையும் இது பண்ணுவா, டஸ்டிங் பண்ணிட்டு இருப்பா. அது வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக இருக்கும்? க்ளீனாக இருக்கணும் தான். அதுக்காக எப்போ பார்த்தாலும் சதா சர்வகாலமும் வேறு சிந்தனையே இல்லாமல் இதே இதுவாக காரியமாக அலைஞ்சிட்டு இருக்கிறவர்களே என்ன சொல்கிறது? இப்போ நான் 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேங்க. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சீமா, இவன் என்ன பண்ணினான்னா, ஒரு நாளைக்கு தன்னோட குழந்தைய அழிச்சுட்டு அவளோட இன்னொரு சிநேகிதி வீட்டுக்கு போகிறான். தன்னோட ஃப்ரெண்டு சாதனா, அதாவது இந்த பேர் வந்து இதெல்லாம் நான் சும்மா வேணும்ட்டு வச்சுருக்கேன், ஏன்னா உண்மையான பெயர் இங்கே சொல்ல வேண்டாம்ங்கிறதுனால. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜம். அதுக்காக வந்து என்னன்னாக்கா, இவன் தன்னோட பிள்ளைய அழிச்சுட்டு சீமா வந்து சாதனா வீட்டுக்கு போகிறான். அந்த சாதனாங்கிறவ ஒரு கிளீனிங் இதுவே எப்போ பாரு கிளீனிங் பண்ணுவோம். இவன் என்ன பண்ணியிருக்கா, இந்த பிள்ளைய அழிச்சுட்டா பார்த்துக்க, சரி கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு போயிருக்கா. ஆனாக்கா சாதனாக்கு என்ன, சீமாக்கு என்னன்னாக்கா, தன் வீடு அழுக்கா போயிடுமோ, இவன் பிள்ளை இங்கேருந்து எல்லாத்தையும் கொட்டி வேற எல்லாத்தையும் பண்ணிவிடுமோ, சோஃபா மேலே குதிச்சு சோஃபாலாம் அழுக்கா போயிடுமோ, குஷன்லாம் இப்போ தானே லைனாக வச்சுருக்கோம், இதெல்லாம் இதுவாகிடுமோ, நம்ம வீடு இப்போ தானே அழகாக வச்சுருந்தோம், அதெல்லாம் இப்போ ஒரே கலையபரம் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து இவள்கிட்ட பேசவே இல்லையா. அவளுக்கு கண் பூரா பார்வை பூரா இந்த குழந்தை எங்கே போகிறது, என்ன வருது, என்னத்தை எடுக்கிறது, என்னத்தை கொட்டுறது, இதிலேயே தான் இருந்திருக்கு. இதை புரிஞ்சுன்னுட்டார், சாதனாவும் புரிஞ்சுன்னுட்டார். நம்ம ஃப்ரெண்டு வந்து சரியா இல்லை, இனிமேல் இவ வீட்டுக்கு நம்ம வரவே கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு வெளியில் வந்தாலும். இந்த கதை எப்படி இருக்கா? என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு லக்ஷ்மி, அவளுக்கும் இதே மாதிரி தான். அவளுக்கு எப்போ பாரு தோச்சுட்டே இருக்கணும், தோச்சு எல்லாத்தையும் போட்டுடுவோம். படுக்க விரிப்பு என்ன, கர்டன்ஸ் என்ன, தலகாணி உரை என்ன, இதெல்லாம் தோச்ச வண்ணமாக இருக்கும். தோச்சு உணர்த்தி இதே தான் வேலை அவளுக்கு. அவள் ஹஸ்பண்ட் எங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வருகிறான். வந்து விட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். இது என்னது, இது படுக்கையிலலாம் அப்படிலாம் படுத்துட்டு இதெல்லாம் இப்போ தான் நான் அந்த படுக்கை விரிப்பெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து சும்மா இஷ்டத்துக்கு படுத்துட்டு அதெல்லாம் இப்போ கலைஞ்சு போயிடும், அது வந்து அழுக்காக வேற போயிடும்னு. அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை அவருக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட விடாத அளவுக்கு அவளுக்கு அவளோட அந்த க்ளீனிங் ஹேபிட் அவளுக்கு. எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வருதுன்னு எனக்கு சிரிப்பு தான் வருது, கேட்டுட்டு நீங்கள் எல்லாமே சிரிப்பேட் பண்ணுவோம். என் கூட என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கற்பகம், இதுவும் பேர் மாற்றிருக்கேன். அவளுக்கு என்னென்னாக்கா, அவள் ஊர்லேருந்து வேப்பலை அத்தைன்னு ஒருத்தி வருவாள். அந்த அத்தையை கண்டாலே இவளுக்குலாம் சொல்லுவேன், அத்தை வராடி வயிற்றுல புளி, கூடவே கையில் பாத்திரங்கள் எல்லாம் நிறைய புளி கரைச்சி வச்சுக்கணும் அப்படிம்போ. எதுக்கு அப்படின்னு கேட்டனாக்கா, இந்த அத்தை வந்தாலே வேறு காரியமே இல்லடி, பரன்லேருந்து எல்லா பித்தளை பாத்திரத்தை அண்டா உண்டா எல்லாத்தையும் எடுக்க சொல்லுவோம். எடுக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா தங்கம் மாதிரி தேய்ச்சி போடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாடி அப்படின்னு. அதுக்கப்புறமா எனக்கு இப்போ நினச்சா தோன்றது, இது ஏதோ
இப்போல்லாம் அந்த செட்டெல்லாம் போடுறல, எஸ்பெஷலி தெலுங்கு சினிமாலெல்லாம், அது ஸ்ரீதேவி நடித்த சினிமாவில் கூட இருக்கும். இந்த பித்தளை சொம்பு குடம் எல்லாத்தையும் வச்சு ஒரு பாட்டு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவள் வீடும். அது மாதிரி சில பேருக்கு வந்து பரனில் நம்ம புழங்குற பாத்திரத்தை தவிர்த்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்களை க்ளீனாக வச்சுக்கிறத தவிர்த்து க்ளீனிங்கில் அவ்வளோ மோகம், இது சொல்ல முடியாத மோகம் இருக்கும். அது வந்து பரண்லேருந்தெல்லாம் அந்த பாத்திரங்களெல்லாம் எடுத்து போட்டு தேய்ச்சி போடுற பழக்கங்கள்லாமும் இருக்குது. எங்களுடைய தூரத்து உறவினர்வர் இவர் வீட்டில் என்னென்னாக்க, இவர்களுக்கு வந்து யார் வீட்டுக்குமே இவங்க அவ்வளோ சீக்கிரமாக போயிட மாட்டாங்க. எனக்கு தன் வீட்டையும் நாள் முழுக்க அந்த கதவெல்லாம் தேய்ச்சி படிச்சுன்னு வைக்கிறது, குழாயெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறது, இது வந்து ஒரு எந்த லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு தீவிரமான ஒரு இது. இவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த கல்யாணத்தில் போய் நம்ம எல்லாரும் எப்படி கல்யாணம்னாக்க எத்தனை கல்யாணம் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கும்ல, ஒரு இந்த மாலை மாற்றுறது, ஒரு நலங்கு, ஒரு ரிசப்ஷன் அப்படி நம்ம பார்த்து நம்ம ஆசைப்படுவோம்ல. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாமே அவங்க ஆசையே படலை. இவங்க வந்து இந்த கல்யாண வீட்லேயே வந்துட்டு இவங்க அப்போ தான் ட்ரெயினில் வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கிட்டு எங்கே பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துணிமணியெல்லாம் அப்புறம் இது பண்ணுறதும், சர்ஃபில் முக்கி எடுக்கிறதும், துவச்சி போடுறதும், கிளிப்பை கேட்டு எல்லாத்தையும் கொடியில் அப்படி படிச்சுன்னு அப்படி காய போடுறது மாதிரி இருந்தது. பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. இன்னும் கல்யாண வீட்டுக்கு வந்து துணிமணி துவச்சி போடுறாள், இது என்ன தீவிரமான ஒரு கிளீனிங் பக்தையாக இருப்பான்னு அவங்க நினச்சிட்டோம். இன்னொருத்தி இருக்கா கமலான்னு சொல்லிட்டு, இவளோட கேரக்டரைசேஷன் எப்படின்னாக்க, இவளுக்கு சினிமா ட்ராமா அதெல்லாம் இவளுக்கு ஆசையே கிடையாது. என்ன சதாசர்வான்னு க்ளீனிங் பண்ணணும், அப்போ அதுக்கான டிக்கெட் வாங்கிட்டு வருவார். சபால கச்சேரி இருக்கு வா போகலாம், இல்லை சினிமாவுக்கு போகலாம், மேட்னி ஷோக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இவளுக்கு சினிமா லேட் ஆகிட்டோன்னு இருக்கும், நான் என்னோடய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சினிமாவில் 2-3 சீன் போனாலும் பரவாயில்ல, ஆனால் தன்னோட வீடு கரெக்டாக இருக்கணும், செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பாத்திரம் தேய்ச்சி சுத்தமாக பண்ணி போமா அது இதுன்னு அந்த ஒழிச்சு வைக்கிறதுல அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவள் கொடுத்துட்டு. அவளையும் சொல்லிட்டு சிரிப்போம். நான் பிறந்ததுக்கு போனாலே எல்லாரும் அலற ஆரம்பிச்சுடுவோம், ஐயோ வந்துட்டு ஒழிச்சு வைக்கிறதுக்கு, ஒழிச்சு வைக்கிறாளா இல்லை சாமானெல்லாம் ஒழிச்சு வைக்கிறாளா, நாங்கள் நான்கு தேடிட்டு இருக்கோம்னு. அது மாதிரி ரொம்ப ஒழிச்சு வைக்கிறது, ரொம்ப கிளீனிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அளவுக்கு மீறினால் அப்படின்னு இருக்குல்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கிளீனிங் 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 சதா சர்வகாலமும் பண்ணுறது அவ்வளோ தூரம் சரியில்லைங்க. ஒரு வீட்டை அழகாக வச்சுக்கணுங்கிறதுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவளுக்கு பெரும் பங்கு இருக்குது. அதில் கணவனும் சேர்ந்து பண்ணணும், பிள்ளை பொண்ணு எல்லாரும் சேர்ந்து பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு வீடுங்கிறது உருவாகிறது. அது இல்லத்தரசியோட பெரும் பங்கு இருக்குது, அது இல்லைங்கல்ல. அது எல்லாமே பார்த்து பார்த்து அளவோடு பண்ணணும். அளவுக்கு மீறி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்புறம் இந்த கிளீனிங்கெல்லாம் இன்னும் ஒரு மேனியா மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பட்டம் சுட்டிட்டுவா. நம்ம வந்து வீட்டை அழகாக வச்சுக்கணும், நம்மளும் அழகாக இருக்கணும். அது வந்து நிறைய பேர் அதை அங்கே மிஸ் பண்ணிவிடுறான்னு நான் நினைக்கிறேன். வீட்டை அழகாக வச்சுக்கணும், தேய்ச்சிக்கணும், பாலிஷ் போடுறதுல தன்னையும் இது பண்ணிக்கணும். தானும் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம், அக்கா புதுசாக போட்டுக்கணும்னு சொல்லலை, படிச்சுன்னு இருக்கிறதையும் படிச்சுன்னு வச்சுக்கணும். தலையை நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கோமா, கோம் பண்ணிட்டு இருக்கோமா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கோமா, இதுலேயும் நேரம் செலவிடணும். வெறும் வீடு மாத்திரம் படிச்சுன்னு இருந்து நம்ம அழுக்காக இருந்தோம்னா அதில் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவே இந்த கிளீனிங்கே ரொம்ப அதிகமாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து மனோதத்துவ நிபுணர்கள் OCD, ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சில பேருக்கு பாருங்கள், கையை அலம்பிகிட்டே இருப்பாங்க, கையை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் படுக்கை எல்லாம் இப்படி சரி பண்ணுவாங்க. சில பேர் எல்லார் பேர்லேயும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. இவங்க க்ளீனாக இருப்பாங்களா, இவங்க தொட்டதை நம்ம சாப்பிடலாமா, நமக்கு இவங்கள்லேருந்து நமக்கு இதான தொற்று நோய் வந்துடுமா. இது ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்டுங்க. நான் அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எதுவுமே நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். எதுவுமே நம்ம வந்து ஒரு லிமிட்டில் இருந்து பழகிட்டோம்னா நல்லது. ரொம்ப அதிகமாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, நமக்குள்ளே ஏதாவது குறைபாடு இருக்குமோ அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் இது பண்ணணும், சிந்திக்கணும். இந்த க்ளீனிங்கிறது வந்து நம்ம நல்லா க்ளீனாக இருக்கணும், நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், அது சரிதான். அதுக்காக நம்ம வந்து புறத்தையாரோட நம்ம மிங்கிள் ஆகாமல், யாராவது வந்தாலே நம்ம வீடு அழுக்காக போயிடுமோங்கிற லெவலுக்கு நம்ம வந்து நம்மளோட க்ளீனிங் திங்கிங் இருக்கக்கூடாது. வந்து நம்ம எல்லாரோடையும் நம்ம வந்து நம்ம 4 பேர் வீட்டுக்கு போகிறோம், நம்ம வீட்டுக்கு 4 பேர் வரணும். இந்த க்ளீனிங்கிறது நடுப்புற ஒரு செவர் மாதிரி அங்கே நிற்கக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடு வந்து நல்ல க்ளீனாக வச்சுட்டு இருந்தால் நம்மளோட கேரக்டர் அது வெளியில் தெரியறது இல்லையா.
அவாத்துக்கு போனானுக்கு வீடு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிற பேரை நம்ம வாங்கணும். அவாத்துக்கு போனால் வீடு கிளீனிங்கிற பேரில் நம்மள்ட்ட சரியாகவே பேச மாட்டேடி, நம்மளை துரத்தி விடுறதுக்கே குறியாக இருப்போம் அப்படிங்கிற பேரை நம்ம வாங்கிடவே கூடாது. ஸோ க்ளீனிங்கிறத நம்ம ஒரு ஜாலியாக பண்ணணும். க்ளீனிங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷன், க்ளீனிங்கிறது ஒரு மெடிடேஷன், அந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். அதுக்காக அதையே நம்ம வெறியாக நம்ம அலையக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அதான் நான் சொன்ன மாதிரி தொடப்பமும் கையுமா டஸ்டர் காற்று கையுமா அந்த மாதிரி அலையவே கூடாதுங்க. க்ளீனாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அதை ஜாலியாக பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வீடு நம்ம வீட்டை தட்டின்னு 4 உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அவர்களுக்கும் நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கணும். சரியா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.